இப்போ வந்து 12th படிக்கிற பையன் கூட கஞ்சா அடிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து எல்லா அனைத்து பள்ளியும் பக்கத்துலயும் கஞ்சா விற்பனை ஆகுது. காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? நேற்று கூட 20 வயசு பையன் இல்லை ஓட வெட்டிருக்கான். 20 வயசு பையன் டெய்லி கொலை. பயம் இல்லை, போலீஸ் மேல பயம் இல்லை, தமிழக அரசு மேல பயம் இல்லை, சட்டத்து மேல பயம் இல்லை. ஒரு அந்த மலை வந்து திருப்பவனம் மலை வந்து முருகனுடைய தான். அதனால போராடுறது வந்து அவங்க உரிமை. நான் சொன்ன அதை செய்யாத செய்யினா செய், அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால வந்து எடப்பாடி பழனிசாமியா வந்து பேர் தான் எடப்பாடி பழனிசாமி, எதிர்கட்சிக்காரரு. அவர் இது வரைக்கும் குரல் கொடுத்தே கிடையாது. வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்க பேர் என்ன சார்? செல்வகுமார் மேடம். செல்வகுமார். ஓகே சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். சார், நம்ம எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா தமிழகத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான நிறைய பாலியல் வன்கொடுமைகள் அப்படின்னு நடந்துட்டு தான் இருக்கு. போதைப் பொருட்கள் வந்து பள்ளிக்கூடங்கள் வாசல்லே விற்கப்படுது. இப்படி நிறைய பிரச்சனைகள் நடக்குது இல்லையா? இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆனா எதிர்கட்சியை சேர்ந்தவங்க நிறைய கேள்வி எழுப்புறாங்க. இப்படி எல்லாம் அநியாயங்கள் நடக்குதுன்னு அண்ணாமலையா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க. ஆனா பிரச்சனைக்கான தீர்வு என்ன இருக்கு? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இது பிரச்சனைக்கு தீர்வு வந்து நம்ம வந்து குரல் தான் கொடுக்க முடியும், கேள்விதான் கேட்க முடியும். இது தமிழக அரசு முதலமைச்சர் தான் இதை வந்து சரிப்படுத்தும். நம்ம தானே சார் ஓட்டு போட்டோம். ஏன்னா நம்ம தான் ஓட்டு போடும்போது நம்ம அதை சரி பண்ணோம். பட் இப்போ வந்து இப்ப எல்லா பள்ளி ஸ்கூல் பக்கத்துல வந்து கஞ்சா, ஆன்ஸ் எல்லாமே விற்கிறான், போதைப் பொருள். புரியுதுங்களா? இப்ப வந்து 12th படிக்கிற பையன் கூட கஞ்சா அடிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து எல்லா அனைத்து பள்ளியும் பக்கத்துலயும் கஞ்சா விற்பனை ஆகுது. காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? நேத்து கூட ஒரு ஒயின் ஷாப்ல கள்ளச்சாரம் விற்கிறாங்க பார்ல. யாரு காரணம்? யாருன்னு காரணம் கேட்டா நம்ம தமிழக அரசு தான். புரியுதா? தமிழக அரசு அவர் வந்து வட்டச்செயலா இருக்கு. அவர் வந்து கள்ளச்சாராயம் பாக்கெட் பண்ணி ஒயின் ஷாப்ல விற்கிறாரு. ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு கள்ளச்சாராயம் விற்கிறா யாரு? தமிழக அரசு அந்த கட்சி சார்ந்தவங்க தான். புரியுதுங்களா? அது போல எல்லா பொறுப்பும் தமிழக அரசு தான் காரணம். பெண்கள் பாதுகாப்பு இல்லாம இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தமிழக அரசு அதான். சரி, இப்ப இத மாதிரி தடுக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம அடுத்து எதை நோக்கி பயணம்? 2026 வருது. தடுக்கணும்னா அடுத்த ஆட்சி மாறணும். இல்ல, ஆட்சி மாறணும், அது நம்ம கையில தானே இருக்கு. அத மக்கள் செய்வாங்களா? கண்டிப்பா 2026ல கண்டிப்பா செய்வாங்க. புரியுதுங்களா? ஏன்னா இப்ப வந்து பேப்பர் நியூஸ் தான் டெய்லியும் கொலை. நேத்து கூட 20 வயசு பையன் இல்லை ஓட வெட்டிருக்கான். 20 வயசு பையன் டெய்லியும் கொலை. கோயம்பேட்டுல ஒரு சின்ன ஒரு குழந்தை பேத்தி வயசு இருக்கு, அதை கடத்திட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சரியில்லை. சட்டத்திட்டமே ஒரு சரியான ஒரு வயசு சரியில்லை. அதனால வந்து இதுதான் சரியாகும்னா ஆட்சி கண்டிப்பா மாற்றம் தேவை. 2027ல கண்டிப்பா மாறும். சரி, இப்ப நீங்க 2026ல மாற்றம் தேவை அப்படின்றத உறுதியா சொல்லிட்டீங்க. ஆனா அந்த மாற்றம் வேற ஒரு கட்சி கண்டிப்பா கொடுக்கணும்ல. அப்படின்னா நீங்க யார முடிவு பண்ணுவீங்க? வேற ஒரு கட்சிக்கு வேற கொடுப்பீங்கன்னா நம்ம அந்த அண்ணா அன்பு. இப்ப வந்து ஒரு போதை பொருள் ஒரு குற்றம் செய்ய முதல்ல குரல் கொடுப்பாரு அண்ணா அன்புமணி தான், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான். அதுக்கப்புறம் தான் மீதெல்லாம் வருவாங்க. எடப்பாடி பழனிசாமியா வந்து பேர் தான் எடப்பாடி பழனிசாமி, எதிர்கட்சிக்காரரு. அவர் இது வரைக்கும் குரல் கொடுத்தே கிடையாது. அன்புமணியான தலைமையில நம்ம அண்ணாமலைஜி இவங்கெல்லாம் பண்ணா கரெக்டா இருக்கும். அது இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது தெரியுது உறுதியா. போன வாரம் லாஸ்ட் சிவகங்கையில வந்து ஒரு பெண் எஸ்ஐ போலீஸ் அதுல வந்து வெட்டிருக்காங்க. இதெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? பயம் இல்ல, போலீஸ் மேல பயம் இல்ல, தமிழக அரசு மேல பயம் இல்ல, சட்டத்து மேல பயம் இல்ல. ஒரு மக்களை பாதுகாக்கிற ஒரு போலீஸ் எஸ்ஐ மீது உள்ள பூந்து வெட்டிருக்காங்க. இது காரணம் கேட்டா பயம் இல்ல, சட்டத்திட்டம் சரியில்லை. மேல சாணி ஊத்துனாங்க, அது பாத்தீங்களா கள்ளக்குறிச்சியில? ஆமா, விஓ மேல சாணி ஊத்துனாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சாணி ஊத்துனா தப்பு தான். அவர் அரசாங்க ஊழியர் மேல ஊத்தக்கூடாது. என்னதான் இருந்தாலும் அது முறைப்படிதான், சட்டப்படிதான் எடுக்கணும். அரசாங்க ஊழியர் மேல சாணியோ தண்ணியோ தெளிக்க கூடாது. வந்து முதல்வர் கட்டுப்பாடு அவர் தான் பொறுப்பேற்கணும். ஏன்னு கேட்டா இப்ப காவல்துறை கட்டுப்பாடே கிடையாது. எல்லாம் ஃப்ரீயா அவங்க இஷ்டத்துக்கு பண்றாங்க. அவங்க வந்து குற்றத்தை தடுக்க மாட்டேங்கிறாங்க. மெயின் குற்றம் நடக்க போது தெரியுதுன்னா தடுக்கணும், அதான் மெயின் வேலை. இப்ப நல்லா தெரியும் அந்த போதை பொருள் விற்குதுன்னு. ஏன் தடுக்க மாட்டேங்கிறாங்க? தடுக்க முடியாது. ஏன்னா அரசியல் கட்டமைப்புள்ள இருக்காது. புரியுதுங்களா? ஒரு பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு நல்லா தெரியும். பெண்கள் ஏன் கோயம்பேடுல ஏன் பெண்கள் சேவமை ஏன் வைக்க வேண்டிய டைம்ல ஏன் வைக்கிறாங்க? எவ்வளவு பண்ணிருக்காங்களா? எல்லாம் பக்கத்துல ஒரு போலீஸ் பெண் போலீஸ் நைட்ல வைக்கலாம்ல. சரி நைட்ல போனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. நைட்ல இந்திய ஜன நைட்ல போவாங்க. அது நைட்ல போவாங்க. இப்ப நைட்ல போவாங்க. எப்ப போவாங்க? எப்ப வேணா போவாங்க. பாதுகாப்பு கொடுக்கணும்ல. ஒரு பேரம்பாக்கம் அவ்வளவு இவ்வளவு மக்கள் நடக்கக்கூடிய இடத்துல அந்த அளவுக்கு நடக்குதுன்னா அது அந்த இடத்துல என்ன ஒரு இது இல்ல சொல்லுங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டா தமிழக அரசு, நம்ம MK ஸ்டாலின். அவர் தான் காரணம். அவர் கண்ட்ரோல் தான் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட். அவர் தான் சரியான நடவடிக்கை அவர் தான் எடுக்கணும். அந்த திருப்பரங்குன்று மலை வந்து முருகனோட இதான் 1885ல அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. முருகன் மட்டும் சிலை தான் இருக்குது. புரியுங்களா? இப்ப இவங்க கொஞ்சமா கட்டி பண்ணி வச்சாங்க. எப்படி இரும்புக்காரங்க கூட எதுக்கு அவங்களோட பொருள் அவங்க உரிமைக்காக போராடுறாங்க. அவங்க எதுக்கு நீங்க இரும்புக்காரங்க கூட எதுக்கு நீங்க மடக்கணும்? நீங்க அடக்கணும்.
இல்ல இப்ப அங்க பிரச்சனை உருவாச்சுல அது வந்து பாத்தீங்கன்னா அந்த நவாஸ்கனி அவர்கள் போனதால தான் பிரச்சனை உருவானது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எல்லாம் சொல்றாங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கரியர் என்னன்னா இப்ப தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கு. இஷ்யூ ஆனது வந்து இப்பதான் நவாஸ்கானி போய் உட்காந்துருக்கீங்களா சாப்பிடாதீங்களா இப்ப அதிகமா இஷ்யூ ஆகுது. அதுக்கு முன்னாடி தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. அது பெருசா அது ஆகல. புரியுதுங்களா? இப்ப இந்த மத கலவரமா இத மக்கள் மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, இல்ல வந்து அரசியல் கட்சிகள் மாத்துறாங்க? மத கலவரமும் கிடையாது, அரசியலும் கிடையாது, உரிமை அது. புரியுதா? இந்துக்களின் உரிமை. ஆமா, இந்துக்களோட உரிமை. அரசியலும் கிடையாது, இது மத கலவரமே கிடையாது. அவங்க நல்லா தெரியும் 1885 வந்து அந்த ஒரு இதே கிடையாது. புரியுதா? முருகனுடைய போட்டோ கூட என்கிட்ட வேணா காமிக்கிறேன். இப்ப கேமரா பாக்குறீங்களா? அந்த இதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இருந்தா இப்ப கால போக இவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்படி மாத்தினே வந்து இவங்க வந்து சொல்றாங்க. அதனால அதெல்லாம் கிடையாது. அந்த மலை வந்து திருப்பவனம் மலை வந்து முருகனுடைய இதுதான். அதனால போராடுறது அவங்க உரிமை. இந்துக்கள் உரிமை, நம்மளோட உரிமை, என் உரிமை. ஆமா, என்னுடைய உரிமை. நான் போராடுறது இரும்பு கரை கொண்டு உடைக்கணும். வந்து இரும்பு கரை ஒடுக்கு, அதோட டபுள்மாக நாங்க ஒடுப்போம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் நைட்ல டெய்லி வண்டி ஓட்டி வீட்டு போகும்போது நம்ம எல்லாமே இருக்கும். பேஜ் இருக்கு, யூனிஃபார்ம் இருக்கு, எல்லாமே வண்டி, புது வண்டி, எல்லா ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஏன் வண்டி மடக்கு செக் பண்றான் சொல்லுங்க? அவன் பாரு ஒரு ஆட்டோ டிரைவர் தான். அவர் போலீஸ்கார பாரு, ஒரு ஆட்டோ டிரைவர், நல்லவனே கட்டணும், ஆட்டோ டிரைவர் மடக்கு எல்லாம் செக் பண்றாங்க. இதே நான் ஒரு போலீஸ்கார இருந்தேன்னா செக் பண்ண முடியும். நான் வந்து போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்கேன், என்ன செஞ்சாலும் நீங்க செக் பண்ண மாட்டீங்க. புரியுங்களா? அந்த போர்வையில தான் ஏன் சைதாப்பேட்டையில 20 கோடி ரூபாய் 50 கோடி ரூபாய் சொத்தை அவர் இது பண்ணி வழிபறி பண்ணி சேர்த்து மடக்கி பிடிச்சாங்க. ஏகப்பட்ட டெய்லி வந்துட்டு தான் இருக்கு. எல்லாமே காவல் திட்டம் நடக்குது. நல்லவங்க இருக்கிறாங்க, எல்லாம் சொல்ல வரல. அதான் சொன்னல, இப்ப நான் போனா மடக்கி செக் பண்ணுவாங்க. ஒரு ஆட்டோ டிரைவர்ன்றால இவன் நல்லவனா செக் பண்ணுவாங்க. இதே ஒரு சீருடைய அரசாங்க சீருடை போட்டா என்ன செக் பண்ண மாட்டாங்க. அதனால அந்த அரசாங்க சீருடை அணிந்துட்டு அந்த தைரியத்துல அவங்க தப்பு பண்றாங்க. உண்மையிலே சொல்ல போனா யாரும் அதிகாரத்துல இருக்கவங்க யாரும் தப்பு பண்ண போறது இல்லை. அதிகாரத்துக்கு கீழே இருக்காங்க பாத்தீங்களா, சில்லறைங்க எடுப்பு, அவ்வளவுதான் மிஸ்டேக் பண்றது. கேட்டா இப்ப நான் இருக்கேன்னு நான் ஒரு எம்பியா ஒரு மினிஸ்டர் என் பேரை சீஸ் பண்ணிக்கோங்க. ஆனா நான் செய்ய மாட்டேன். நான் ஒரு மினிஸ்டர், நான் தப்பு பண்ண முடியாது. எனக்கு கீழே இருக்காங்க பாரு எச்சங்க, அவங்க செய்வாங்க. புரியுதுங்களா? அதனால ஒரு யாரு அரசாங்கம் ஒரு எம்பி வந்து அவங்க பண்ண அவங்க கீழே இருக்கிறாங்க பாரு, அவங்கதான் மிஸ்டேக் பண்றது. இப்ப உதாரணத்துக்கு போனீங்கன்னா, இப்ப ஞானசேகரன் கவர்மெண்ட் அரசாங்கத்து சர்வே அரசாங்க ஒரு எஸ்ஐ இப்ப பார்த்தேன், அவரே வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. ஒரு போலீஸ்கார எஸ்ஐயே வந்து கரெக்டா அவருடைய சுய புத்திக்கு வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள ஒரு அரசியல் கட்ட அமைப்பு இருக்குது. புரியுங்களா? சட்டத்தை தாண்டி அரசியலும் ஒரு சட்டம் இருக்கு, அதெல்லாம் செயல்பட முடியல சுதந்திரமா. நான் சொன்ன அதை செய்யாத செய்யினா செய், அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால வந்து சட்டப்படி எதுவுமே நடக்கிறது கிடையாது.